बना के छोड़ दीजिए बस।
அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்று எமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். இன்று எமது கடைசி சக்தி மையபாதம் சகஸ்ரார சக்தி மையத்தை பற்றி நாம் பார்ப்போம். உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் நாம் சமநிலை செய்யும் போது உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்யலாம். மெழுகுதிரி ஒளி தத்துவம் பயன்படுத்த தேவை இருப்பவர்கள் மெழுகுதிரியும் பயன்படுத்தலாம். எமது மனம் உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்து எமது அழிவுகரமான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், மனதில் இருக்கும் கவலைகள், பயம், சிந்தனைகள் அனைத்தையும் நாம் சரணாகதி செய்து விடுவோம். அது எமது அகங்காரம் அல்லது மமகாரத்தின் வேலை. எமது ஆத்மாவின் வழிகாட்டல் அமைதியானது. இவற்றை நாம் கைவிட்டாலே ஆத்மாவின் வழிகாட்டலை நாம் உணர முடியும். மற்றும் மனதில் எந்த ஒரு எதிர்வினையும் இல்லாது தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கையோடு நாம் ஒன்றும் செய்வதில்லை. எனவே சாட்சி பாவ நிலையில் நாம் இருப்போம். மற்றும் முற்றிலும் சிரமமின்றி எம்மை முழுமையாக எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக அன்பு சக்திக்கு எம்மை வெளிப்படுத்துவோம். கடந்த வகுப்பில் நாம் எமது 3 நாடிகள் அதனுடைய சமநிலையின் முக்கியத்துவத்தை நாம் பார்த்தோம். எமது இடது நாடி தீவிரமான பாதிப்பு ஏற்படும் போது மனசோர்வு, அதாவது டிப்ரெஷன் நிலைக்கு ஆளாகின்றோம். கடந்த காலத்தால் முழுமையாக பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாத நிலை. இதனால் எமக்கு மனதில் உள்ள ஆறுதல், அமைதி, ஆனந்தத்தை உணர்வதை நாம் முற்றாக இழந்து விடுகின்றோம். வலது நாடி
பாதிப்படையும் போது தீவிரமான பாதிப்பால் எமக்கு மன அழுத்தம் வருகின்றது. ஸ்ட்ரெஸ். இந்த மன அழுத்தத்தால் நாம் முழுமையாக சமநிலை இழந்து மனதில் உடலில் அமைதியின்றி பலவீனப்படுகின்றோம். எனவே இந்த சமநிலை எமக்கு மிகவும் முக்கியமாகிறது. எமது இடது நாடியில் இயங்கும் இச்சா சக்தி, மனசக்தி அது சமநிலை அடையும் போது எமக்கு மனதில் ஆறுதலை தருகின்றது. குண்டலினி சக்தி எமது இடது நாடியில் எமக்கு மன ஆறுதலையும் அமைதியையும் தந்து எம்மை ஆனந்தத்துக்கு எடுத்துச் செல்கின்றது. வலது நாடியில் இயங்கும் குண்டலினி சக்தி கிரியா சக்தி, பிராண சக்தியாக இருந்து நமக்கு தேவையான அறிவை தந்தருகின்றது. இந்த அறிவு மூலம் நாம் அமைதி அடைகின்றோம். சமநிலைக்கு வருகின்றோம். நடு நாடியில் இயங்கும் குண்டலினி சக்தி ஞான சக்தி எமக்கு ஞான ஒளியை தருகின்றது. எமது அறியாமை எமது முட்டாள்தனம், பலவீனங்கள் அனைத்தையும் எமக்கு அறிவை தந்து, ஞானத்தை தந்து, ஞான ஒளியை தந்து எமது அறியாமை இருளை விளக்குகின்றது. எம்மை அறியாமையிலிருந்து மீட்டெடுக்கின்றது. இந்த 3 சக்திகளையும் நாம் சமநிலையில் வைத்திருப்பது அவசியமாகின்றது. இன்று நமது கடைசி சக்தி மையமான சஹஸ்ரார சக்தி மையத்தை பற்றி பார்ப்போம். சஹஸ்ரார சக்கரம் அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பாகும். நாம் பார்த்தோம். நமது தலை உச்சி வழியாக மூலாதாரத்திலிருந்து ஆகிய சக்கரம் வரை அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு சக்கரத்தினுடைய பீடங்கள் எமது தலையில் சஹஸ்ராரத்தில் அமைந்திருக்கின்றது. அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு, அனைத்து அவதாரங்கள் சொன்ன உண்மைகளின் ஒருங்கிணைப்பு, இது சத்தியத்தின் இடமாகும், ஒருங்கிணைப்பாகும். எனவே இந்த சக்தி மையம் இதுவே அதிசக்தி வாய்ந்த மையமாகும். அதனாலேயே நாம் இங்கு கவனத்தை வைக்கின்றோம். இங்கு கவனத்தை வைக்கும் போது நமது அனைத்து சக்தி மையங்களையும் நாம் தூய்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இது நாம் எம்மை அறிந்து கொள்கின்றோம், எம்மோடு இணைப்பை ஏற்படுத்துகின்றோம். இதுவரை காலமும் எமது கவனம் வெளியில் அலைந்து கொண்டிருந்தது. இப்பொழுது நாம் எம்மை அறிய ஆரம்பிக்கின்றோம், எம்மோடு இணைப்பை ஏற்படுத்துகின்றோம் மற்றும் தெய்வீகத்துடன் எமக்கு ஒருங்கிணைப்பு ஏற்படுகின்றது. இந்த உண்மை, சத்தியம், சச்சித் ஆனந்தம், இந்த சத்தியம் எமது சித்தத்துக்கு, எமது விழிப்புணர்வுக்கு வரும்போது எமக்கு அந்த மகிழ்வு, ஆனந்தம் கிடைக்கின்றது. அந்த ஆனந்தம் ஒரு நிசப்தமான அமைதியாக எமக்குள் எழும் ஆனந்தமாகும். இதுவே எமது சஹஸ்ரார சக்கரத்தின் பண்பாகும். எமக்கு அந்த உண்மையை நாம் அறிந்ததும் நாம் அமைதி அடைகின்றோம். இதுவே எமது சஹஸ்ரார சக்கரத்தின் பண்பாகும்.
சஹஸ்ராரம் தலையில் லிம்பிக் ஏரியா, அந்த நரம்பு மண்டலம் அதில் அமைந்திருக்கின்றது. இதில் 1000 நரம்பு முடிவுகள் முடிவடைகின்றது. இந்த 1000 நரம்பு முடிவுகளும் அவையே எமக்கு ஒளியூட்டப்படும் போது குண்டலினி அன்னை சஹஸ்ராராவை அடைந்து இந்த 1000 நரம்புகளையும் ஒளியூட்டும் பொழுது அந்த நரம்புகளில் எமக்கு உண்மை புலப்படுகின்றது, ஞானம் கிடைக்கின்றது. இதுவே ஆத்ம விழிப்புணர்வாகும். நாம் இந்த தலை உச்சிக்குழியில் ஒரு சக்தி வாய்ந்த துடிப்பினை நாம் உணரலாம். துடிப்பு மட்டுமல்ல, ஒரு நீர் ஊற்று போல் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் நீர் ஊற்று போல் எமது தலை உச்சிக்குழியிலிருந்து வெளிவருவதை நாம் உணரலாம். இந்த சஹஸ்ராரத்தை நாம் எவ்வாறு வளமாக வைத்திருப்பது? நாம் உணர வேண்டும், எமக்கும் அப்பால் ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியே எம்மை இந்த உலகம் கொண்டு வந்தது. மற்றும் அந்த சக்தி ஏன் நம்மை உலகுக்கு கொண்டு வந்தது? அன்பின் நிமித்தம். இந்த உலகம் அனைத்தும் அன்பின் நிமித்தமே படைக்கப்பட்டது. எனவே நாம் அந்த சக்தியையே அனைவரும் நாம் இறைவன் அல்லது ஆண்டவர் என்று கடவுள் என்று அழைக்கின்றோம். சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு நமக்கு போதுமான அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றது அந்த சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குவதற்கு. எனவே நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாஸ்திகம் பேசக்கூடாது. மேலும் கடவுளுக்கு எதிரான செயல்களை நாம் கைவிட வேண்டும். ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு, உண்மையை உணர்ந்த பின்பு நாம் பிழை விடக்கூடாது. இந்நிலையில், இந்த அமைதியான நிலையில் மீண்டும் எமது கவனத்தை தலை உச்சிக்குழியில் வைப்போம். எமது சஹஸ்ராரத்தில் அதில் நாம் அமைதியை உணர்வோம். சச்சித் ஆனந்த ரூபம், அதுவே ஆத்ம நிலை. சத்தியம், நான் ஒரு தூய ஆத்மா. எங்கும் நிறைந்திருக்கும் இந்த பரம்பொருள் இறை சக்தியை நான் பிரதிபலிக்கின்றேன். ஏனென்றால் நான் அதன் ஒரு அங்கமாகும். நான் அதை பிரதிபலிக்கின்றேன். அதுவே உண்மை. அந்த உண்மை எமது விழிப்புணர்வுக்கு வந்த பின்பு, எமது சித்தத்துக்கு, எமது கவனத்துக்கு வந்த பின்பு, எமது அகங்காரம் மமகாரத்துக்கு வேலை இல்லை. பொய்யானவை எல்லாம் எம்மிடமிருந்து தானாக விலகுகின்றது. நமக்கு அந்த அமைதி நிலை, ஆனந்த நிலை கிடைக்கின்றது, ஆத்ம நிலை. எனவே எமது வலது கையை இடது இருதயத்தில் வைத்து இதயபூர்வமாக 7 தடவை நாம்
சொல்லுவோம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். நான் ஒரு தூய ஆத்மா. இதை எமது இதயத்தில் இதயபூர்வமாக மனதார 7 தடவை நாம் அமைதியாக சொல்லுவோம். தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. எனது இதயத்தில் இருக்கும் ஆத்ம தத்துவத்துக்கு, அந்த அன்பு தத்துவத்துக்கு, சிவ தத்துவத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன். எனது ஆத்ம நிலைக்கு, தியான நிலைக்கு நான் தலை வணங்குகின்றேன். இந்த அமைதி நிலையில் குண்டலினியனை எழுப்பி கவசம் விட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். நமது இடது நாடியை தூய்மைப்படுத்திக் கொள்ளுவோம். இடது நாடியில் இயங்கும் இச்சா சக்தி, நமது மனசக்தியை நாம் தூய்மைப்படுத்துவோம். தூய விருப்பம், நமது இடது நாடி நமது தன் நம்பிக்கைக்குரிய பாகமாகும். இதில் நாம் தன் நம்பிக்கையோடு சொல்லுவோம். தாயே, என்னை நீங்கள் மட்டுமே கையாள முடியும்.
தங்களுடைய ஞானம் மட்டுமே என்னை கையாள முடியும். வேறு எந்த சக்தியாலும் என்னை கையாள முடியாது. தன்னம்பிக்கை. நாம் முழுமையாக தெய்வீக ஞானத்துக்கு தலை வணங்குகின்றோம். தெய்வீக ஞானமே நம்மை கையாள முடியும். இப்பொழுது நமது இடது கையை நாம் அவதானிப்போம். சுவாசம் அமைதியாக தலை உச்சிக்குழி சுழுமுனை நாடி மூலாதாரம் வரை அமைதியாக நடைபெறட்டும். அந்த அமைதி நிலையில் நாம் எமது இடது கையை அவதானிப்போம். இடது பக்கம் இடது கை. அன்னையே, தங்களுடைய தெய்வீக ஞானமே என்னை கையாள முடியும். அதுவே அந்த தெய்வீக ஞானமே எனக்கு முழு ஆறுதலையும் தர வல்லது. எனது மனசக்தி இச்சா சக்தியை முழுமையாக தூய்மைப்படுத்த வல்லது. இப்பொழுது எமது வலது கையை மடியில் வைத்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். வலது நாடி. இதில் நாம் சொல்லுவோம் முழு தெய்வீக நம்பிக்கை. எமது வலது நாடி கிரியா சக்தி, பிராணசக்தி. இந்த வலது நாடி நமக்கு முழுமையான அறிவை தந்தருகின்றது, முழுமையாக அறிவூட்டுகின்றது. இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை, அதாவது தெய்வீக ஞானத்தில், அந்த அறிவில் முழு நம்பிக்கை. அந்த முழு நம்பிக்கை நமக்கு முழுமையான அறிவை, ஞான ஒளியை தந்தருகின்றது. எனவே இங்கு முழு தெய்வீக நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், அன்னையே, நீங்களே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்பவர். உங்களுடைய தெய்வீக ஞானமே என்னை முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. அந்த ஞானத்துக்கு நான் தலை வணங்குகின்றேன், முழுமையாக சரணடைகின்றேன். இங்கு எனது அகங்காரத்துக்கோ மமகாரத்துக்கோ எந்த வேலையும் இல்லை. நான் முழுமையாக தெய்வீக ஞானத்துக்கு, தெய்வீக அறிவுக்கு சரணடைகின்றேன். இப்பொழுது நமது வலது கையை, வலது பாகம் வலது கையை நாம் அவதானிப்போம். சுவாசம் அமைதியாக நடைபெறட்டும். தலை உச்சிக்குழி சுழுமுனை நாடி மூலாதாரம். அந்நிலையில் நமது வலது கை வலது பாகத்தை அவதானிப்போம். இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம்.
எமது கல்லீரலில் எமது இடது கையை வைத்துக் கொள்வோம். லிவர் எமது வலது பக்க மேல் வயிற்று பகுதியில். இதில் நாம் அன்னை குண்டலினியை கேட்போம். தாயே, எனது ஈரலுக்கு வாருங்கள், நீங்களே சஞ்சீவினி ஆவீர்கள், மருந்தாவீர்கள். எனது ஈரலில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் சீரமைத்து எனது ஈரலின் அனைத்து தொழிற்பாடுகளையும் சீரமைத்து தாருங்கள். நமது இருதயம் மூளை போல் நமது கல்லீரலும் முக்கியமான ஒரு பாகமாகும். ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாத எண்ணற்ற தொழிற்பாடுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது கவனத்தை தூய்மைப்படுத்துவது நமது ஈரலின் வேலையாகும். நமது வலது கையால் நுண் அதிர்வுகளை வாங்கி இடது கையால் நமது கல்லீரலுக்கு செல்ல அனுமதிப்போம். முழுமையாக நம்மை வெளிப்படுத்துவோம். மனதார வேண்டிக் கொள்வோம். தாயே, இந்த தெய்வீக நுண் அதிர்வுகள் மூலமாக எனது ஈரலை முழுமையாக நிரப்பி விடுங்கள். எனது ஈரலை வளம்படுத்தி தாருங்கள். எனது கவனத்தை தூய்மையடைய செய்யுங்கள். நமது கையை மடக்கி கொண்டு வருவோம். நமது நடு நாடி சுழுமுனை நாடி, அங்கு ஞான சக்தி குண்டலினி அன்னை ஞான சக்தியாக இயங்குகின்றார். நமக்கு முழுமையான ஞானத்தை தந்து, அறிவை தந்து, தம்மை அறியாமை இருளிலிருந்து மீட்டெடுத்து தம்மை ஆத்ம முன்னேற்றத்து பாதையில் எடுத்து செல்லும் ஞான சக்தியாகும். இதில் நாம் வேண்டிக் கொள்வோம். தாயே, எமது ஞான சக்தியை அதிகரித்து தாருங்கள். நமக்கு யோக சக்தியை அதிகரித்து தாருங்கள். எமது அகங்காரம் மமகாரத்தால் எழும் அனைத்து எண்ணங்களையும் அமைதிப்படுத்தி நம்மை சாரத்துக்கு எடுத்து செல்லுங்கள். சாரத்தில் முழுமையான கவனத்தை வைப்போம். நமது சாரத்தை முழுமையாக தளர்வடைய செய்வோம். நமது சாரம் சுழுமுனை நாடி மூலாதாரம் முழுவதையும் நாம் தளர்வடைய செய்து அவை விரிவடைய திறக்க நாம் விட்டு விடுவோம்.
எண்ணங்களை முழுமையாக மன்னித்துள்ளது. நமது சஹஸ்ராரத்தின் உறுதிமொழியை நாம் கூறுவோம். ஸ்ரீமாதஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள். எனது சிரசில் அமைதியை தாருங்கள். எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்து என்னை ஒரு சகஜ யோகியாக மாற்றியதற்கு என் மனப்பூர்வமான நன்றிகள் தாயே. அது இடது சஹஸ்ராரத்திற்கு நாம் இப்பொழுது பிரார்த்திப்போம். மாதஜி, உங்கள் அருளால் எனது மமகாரம், எனது வைராக்கியத்திலிருந்து நான் பாதுகாக்கப்படுகின்றேன். தங்கள் அருளால் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நான் வெற்றி கொள்வேன். இப்பொழுது வலது சஹஸ்ராரம், தாங்களே எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் நீக்கி வெற்றி அளிப்பவர் தாங்களே. தாயே, என் மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். கவனம் தலை உச்சிக்குழி, இரண்டு உள்ளம் கைகளிலும் இருக்கட்டும். சஹஸ்ராரம், இந்த அமைதி நிலையில் ஸ்ரீமாதிஜி அவர்கள் பிரபஞ்ச சஹஸ்ராரத்தை திறந்த அவருடைய அனுபவம், அதாவது அவருடைய சஹஸ்ராரம் திறந்த அனுபவத்தை விளக்குகின்றார். அந்த அனுபவத்தை நாம் கேட்போம். அதற்கு முன்பாக நான் அதனுடைய தமிழ் ஆக்கத்தை வாசிக்கின்றேன். பிரபஞ்ச சஹஸ்ராரத்தை திறக்கும் ஸ்ரீமாதஜியின் அற்புதமான அனுபவம். இதை நாம் தியான நிலையில் கேட்போம். முழுமையான கவனத்தை சஹஸ்ராரம், இரண்டு உள்ளங்கைகள். தொடர்ந்து முழுமையாக எம்மை வெளிப்படுத்துவோம். முழுமையான சரணாகதி, தன் நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கையோடு முழுமையான சரணாகதி. சஹஸ்ராரத்தை திறந்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன்.
சஹஸ்ராரம் பிறந்தவுடன் வளிமண்டலம் முழுவதும் அற்புதமான சைத்தன்யத்தால் நிரம்பியது மற்றும் வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. எல்லாமே ஒரு பெருமழை போல் முழு சக்தியுடன் பூமியை நோக்கி வந்தது. நான் அவர்களை பற்றி அறியாதது போல் உணர்வு பூச்சியமாக இருந்தது. இந்த நிகழ்வு மிகவும் அற்புதமானது மற்றும் எதிர்பாராதது. நான் திகைத்து போனேன். அதன் பிரம்மாண்டம் என்னை ஒரே அடியாக அமைதிப்படுத்தியது. ஆதி குண்டலினி பெரிய உலை போல் எழுவதை கண்டேன். இந்த உலை மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அது நெருப்பை போல சிவப்பு நிறமாக இருந்தது. சில உலோகங்கள் சிவப்பு நிறத்தில் சூடேற்றப்பட்டு அதிலிருந்து பல்வேறு வண்ணங்கள் வெளிப்படுகின்றன. அதே போல குண்டலினியும் சுரங்கப்பாதை வடிவ உலை போல் தோன்றி நிலக்கரி எரியும் மின் உற்பத்தி நிலையங்களில் பார்ப்பது போல தொலைநோக்கியில் தெரியும்படி பரவிக்கொண்டே சென்றது. ஒன்றன் பின் ஒன்றாக கதிரியக்கம் ஷுக் ஷுக் இப்படி சென்றது. தேவர்களும் தெய்வங்களும் தங்களுடைய சிம்மாசனங்களிலும் தங்கச் சிம்மாசனங்களிலும் அமர்ந்து கொண்டு பின்னர் தலை முழுவதையும் குவிமாடம் போல் உயர்த்தி திறந்தனர். அதன் பிறகு சைத்தன்யாவின் இந்த பெருமழை என்னை முழுவதுமாக நனைத்தது. இதையெல்லாம் பார்த்து பரவசம் அடைந்தேன். ஏதோ ஒரு கலைஞன் தன் சொந்த படைப்பை போற்றுவது போல் இருந்தது. மிகுந்த திருப்தியின் மகிழ்ச்சியை அடைந்தேன். இந்த அழகான அனுபவத்தை அனுபவித்த நான் சுற்றி பார்த்தேன். மனிதன் எவ்வளவு இருளில் இருக்கிறான் என்று பார்த்தேன். நான் முற்றிலும் அமைதியாகிவிட்டேன். இந்த அமிர்தத்தை நான் நிரப்பக்கூடிய சில கோப்பைகள் வேண்டும் என்று என் மனதில் ஆசை இருந்தது. அதை வெறும் கற்களில் ஊற்ற வேண்டாம். இப்பொழுது நாம் ஸ்ரீமாத்ஜி சொல்வதை நேரடியாக கேட்போம். Today, it's a great day for all of us, the seekers, that the last work of the Divine, of opening the last center in the great primordial being was done on 5th of May, 1970. It is the greatest event of all the spiritual happenings of the universe. It was done with very great care and great adjustments. It is not in the limits of human understanding how things are worked in the heavens. It is your fortune and God's love that has worked out this wondrous miracle. Without this happening, there could not have been a possibility to give mass realization. One could have done it for 1 or 2 persons here and there, but to give such a mass
awakening did not have been possible. As you know, in the Sahasrara, there are the seats of the 7 main chakras. There are 1000 nadis, or as they call it, frames, and they all have each 16,000 hours. Every nadi deals with a particular type of a person, and with the permutations and combinations of all these nadis, human beings are looked after. As soon as Sahasrara was opened, the whole atmosphere was filled with tremendous Chaitanya. And there was tremendous light in the sky. And the whole thing came on this earth as if a torrential rain or a waterfall with such a tremendous force, as if I was unaware, got stupefied. The happening was so unexpected and so tremendous that I was stunned and I became completely silent at its branching. I saw the primordial Kundalini rising like a big furnace, and the furnace was very silent but burning appearance it had, as if you heat up some metal and it has many colors. In the same way, the Kundalini showed up like a huge furnace, say of a, you can say, of a furnace which is like a tunnel. When you see these plants you have for coal burning, created to say, and it stretched like a telescope, one after another came out, like that. And the deities came and sat on their seats, on their golden seats. And then they lifted the whole of the head like a big dome and opened. And then this torrential rain completely drenched you. And I started seeing all that. I got lost into the joy. It's like an artist seeing its own creation fulfilled. I felt the joy of great fulfillment. After coming out of that beautiful experience, I looked around and I saw human beings so blind. And I became absolutely silent. Then I desired that I should get the cups to fill this nectar. ஸோ இப்பொழுது நாம் ஸ்ரீமாத்திஜி வழி நடத்தும் ஒரு தியானத்தை நாமும் சேர்ந்து செய்வோம்.
The Sahasrara is the blessing of the heavens, I should say. It has worked out so well. It's very difficult to break the Sahasrara. And when I really broke it, I didn't know that it would be that successful. First I thought it's still premature because there are many Rakshasas still on the street selling their goods. And there are many fanatics who are calling themselves by the so-called religions they are following. Not the real religion of the Atma. But gradually it has taken its roots. Now let this truth take its root within yourself through your Sahasrara. And once this truth becomes absolutely the light that guides you, the light that nourishes you, the light that enlightens you and gives you a personality that has the light, then only you should know that your Sahasrara is completely enlightened by your spirit. Your face should be such that people should know that there's a personality who's standing before you who is light. This is how Sahasrara is to be looked after. Please close your eyes. As it is, Kundalini has risen quite high. I feel it. But it has to cross through the last point, which is the seventh center called as Sahasrara, to pierce through the whole of, is called as the Brahma, is the Brahmarandra, where you get your baptism, the real baptism, actualizing it. Please close your eyes. Just don't open your eyes. That's very important part of Sahaja Yoga, that you don't open your eyes. Because if you open your eyes, then the Kundalini doesn't rise about Agya Chakra, which is the sixth center. Put your right hand on your heart. Don't open your eyes, please, but put your right hand on your heart. And ask a question for those who have not yet got the realization fully established. Ask a question, Mother, am I the spirit? And the Sahaja Yogis have to say, Mother, I am the spirit. In your heart, you need not say loudly. Twice. Put your left hand on top of your head. Are you feeling little, not touching it? Keep it higher. Higher, still higher on the place where we call it as a talu, where the fontanelle bone area, where it was soft when you were a child. Bring it nearer to the head and see if you are feeling the cool breeze coming up. May God bless you.
எமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் உயர்த்தி நாம் அவதானிப்போம். இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து இடது கையால் அவதானிப்போம். சஹஸ்ரார சக்கரம் 1000 நரம்பு முடிவுகள் கொண்டது. இந்த நரம்பு முடிவுகள் குண்டலினி அன்னையால் ஒளியூட்டப்படும் போது அவை மென்மையாக குளிர்ந்த நுண் காற்றை வெளிவிடுகின்றது. நமக்கு முழுமையான அமைதியை தருகின்றது. நமது இடது இருதயத்தில் நாம் அமைதியாக சொல்லுவோம், தாயே, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. இந்த அமைதி நிலையில் மீண்டும் ஒரு சிறிய உரையை நாம் கேட்போம். So, this last center, Isasthara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power, and the left side power is the Lalita power. So we have two chakras. Left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's power. Now the central power is the Kundalini. That has to rise
and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri Chakra is the right side working and the Lalita Chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually the assemblage of these 6 chakras and is a hollow space. On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. தொடர்ந்து இன்னொரு சிறிய உரையை நாம் கேட்போம். முக்கியமான உரை. So we should not confuse our freedom with ego.
That's what I have to give you a counsel. Try to differentiate your ego from your freedom. When you are ego bound, you are a slave of your ego. When you are super ego bound, you are a slave of your super ego, of your conditioning. For example, you are born a Christian, you are a Christian. You are gone forever then. Alright, you are a Christian, but what about real Christianity within you? What about your rebirth in the real sense of the word? So you become enslaved to these things, so there is no freedom. And spirit is the freedom, is the free being within us. It is detached. It cannot be killed. It cannot be blown away. It cannot be burnt away. It is eternal, Anant. It is eternal. That spirit is joy. That spirit is the source of joy. That emits joy. Joy is different from happiness and unhappiness. Ego, when it feels pampered, it feels happy. I like it, I like it. This I business is ego pampering. That is not joy, because you like to drink today and tomorrow you don't like to have a headache. It has the double side of I like and I don't like. You like something through your ego, dislike through your super ego. So it is a one coin and they have two faces, one is happiness, another is unhappiness. Joy is beyond that. Joy is a drama. Seer is a witness. You see a drama, you know it's a drama going on. You just watch it as a drama. You are not involved and you are seeing it and enjoying it. You are crying if you see something, you are weeping, but you know you are not that. It's a drama. Seer, the witness. Your spirit is the witness. And when you become the spirit, you become the witness. You become the witness. For example, you are seeing something through a window. There's something exists in the window, for example. Now, you enter inside the room and you see through the window. Your conditioning is like one wave arising in you as a thought which comes from the past. It rises again, another thought comes up and goes in the past. First the past thought is there and then another future thought is there, it disappears. You see the thought rising but you can't see the disappearing of the thought. In between that is the present. That's the place is established, that present is established when your attention becomes enlightened by the Spirit. Either you think of the future or of the past. But I say now, at this moment, at the present, you cannot stand there because your spirit is not enlightened. Because spirit is the present. When you get your realization, you find that you are not thinking of the future or the past, you are just enjoying. Everything becomes different. The whole life becomes a drama and the joy out of it starts coming out. And you really enjoy small things here and there. And you really understand how much joy was lost before realization. This is not your mental thing that gives you joy. But the joy pours on you from your head just like this, a cool thing starts pouring down. As some people have a feeling of the tension rising up, it's the same way a cool sort of thing, flow of joy you feel in your whole body pours out. Sometimes this cool breeze that rises in the head also starts becoming like a fountain pouring down that joy. You look at the pictures, for example, see this star of Moses. You see David's star, you see that. When you see that, you can think about it. Or else you just watch this. Watch it and don't think.
the joy of the creation of that thing, whole thing, becomes one with you. Like all the creation around, a lake is completely felt in the lake if the lake has no ripples. Completely. In the same way, all that is joy. The Creator, whosoever it may be, has put there. You get the complete joy within yourself because there is no thought. There's no barrier, no conditioning. The whole thing becomes one with you and you start feeling extremely happy, extremely joyous. A feeling which is indescribable. It is to be just enjoyed, to be felt. Like Kabira was asked, why don't you speak now? So he says in Hindi language, he's one of the terrific poets we have. He says, Jab mast hue fir kya bole? When I have gone into the nectar of the intoxication, nectar of the intoxication of the spirit, now what can I talk? There's no word. No cup can fill this joy. No words can fill this meaning. You better be with me and get it and enjoy yourself. That's all he would say. இப்பொழுது இந்த சாஸ்திரத்தின் முழுமையான நிசப்தம், அமைதி, ஆனந்தத்தை நாம் சிறிது நேரம் தியான நிலையில் இருந்து நாம் கவனிப்போம்.
மீண்டும் ஒரு முறை நமது சாஸ்திரார உறுதிமொழிகளை நாம் கூறி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். நமது நடு சாரத்தில் ஸ்ரீ மாதாஜி, எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள். எனது சிரசில் அமைதியை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது மனப்பூர்வமான சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனது அகங்காரம், மமகாரம் இரண்டையும் நான் சரணாகதி செய்கின்றேன். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்ததற்கும் என்னை ஒரு சகஜ யோகியாக மாற்றியதற்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகள் தாயே. எமது இடது சஹஸ்ராரத்தில் நாம் சொல்லுவோம், தாயே, உங்கள் அருளால் நான் எனது மமகாரம் வைராக்கியங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றேன். மேலும் எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் அனைத்து சவால்களையும் தங்கள் அருளால் வெற்றி கொள்வேன். எமது வலது சஹஸ்ராரம் தங்கள் அருளால் நான் எனது அகங்காரத்திலிருந்து பாதுகாக்கப்படுகின்றேன். எனது ஆத்ம முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ள அனைத்து சவால்களையும் நீக்கி வெற்றி அளிப்பவர் தாங்களே. என் முழு சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் இந்த ஆத்ம நிலையில் இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். இந்த அமைதியான நிலையை எனக்கு எப்பொழுதும் தந்தருளுங்கள். அகங்காரம், மமகாரத்தின் வேலைகளை சாட்சி பாவமாக பார்க்கும் பக்குவத்தை எனக்கு தந்தருளுங்கள். வாழ்க்கையை ஒரு நாடகமாக பார்த்து மகிழ்ந்து அனுபவிக்கும்
ஞானத்தையும் பக்குவத்தையும் எனக்கு தந்தருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி இன்றைய தியானத்துக்கு அனைவரையும் இங்கு கூட்டி நமக்கு சாரம் பற்றிய அனைத்து உண்மைகளையும், அதாவது நாம் எம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய அனைத்து சாஸ்திரத்தை பற்றிய தத்துவங்களையும் நமக்கு எளிமையாக தந்தருளி நமக்கு தொடர்ந்து ஞான ஒளியை தந்தருள்வதற்கு எமது இதயபூர்வமான நன்றிகள் தாயே. பொழுது குண்டலினி அன்னையை எழுப்பி கவசம் விட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சாஸ்வார். இன்று இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். இன்று நமது தியானத்தில் இணைந்து கொண்ட ஃபேஸ்புக் அன்பர்கள் மற்றும் சூமில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் வணக்கங்களும். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் எம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் சாட் மூலமாக நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். அதன் முன்பாக நாம் எமது தொடர்பு இலக்கத்தை நாம் உங்களுக்கு தருகின்றோம். இதில் உள்ள எந்த ஒரு இலக்கத்தையும் நீங்கள், இவை வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக இது நம்முடைய இலக்கம்.